அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா, அண்ணன் சீமானுக்கும் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும். அண்ணே, சொந்த நாட்டுக்கு விசுவாசமா இருங்க. அங்க கல்யாணம் முடிஞ்ச 6 நாள்ல கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அங்க உள்ள ஒரு குதிரைக்காரன் திட்டம் போட்டு அந்த மக்களை எங்கேயுமே யாரும் இல்லாத இடத்துக்கு கூட்டு போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு யாருக்குமே நீங்க எந்த கண்டனமும் தெரிவிக்கல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் வாங்கினது அப்புறம் இந்த பெல்காம்ங்கிற இடத்துல ஒரு நாள் கூட தாக்குதல் நடந்ததே கிடையாது. ஜம்மு காஷ்மீரோட மொத்த வருமானத்துல பாதி எங்க கிடைக்கும் அப்படின்னா அந்த பெல்காம்ங்கிற பகுதியில் கிடைக்கும். ஏன்னா அங்க டூரிஸ்ட் அதிகம் வருவாங்க, வெளிநாட்டு பயணிகள் வருவாங்க, அதிக பேர் வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அது. அங்க எப்பயுமே பாதுகாப்பு படை சிஆர்பிஎஃப்ல 2 கம்பெனி அங்க இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அங்க இருந்தது. அதுக்கப்புறம் அது 370 ஆர்டிக்கல் நீக்கிறதுக்கு முன்னாடியும் அங்க டூரிஸ்ட் பிளேஸ் தான் அது. அங்க எல்லா மக்களும் போய்கிட்டு தான் இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. இது வரைக்கும் தீவிரவாத தாக்குதல் அங்க நடந்ததே கிடையாது. 370 ஆர்டிக்கல் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் முதல் முறையா தேர்தல் நடந்தது அங்க. அப்ப தேர்தல் நடக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓகே, அது உள்ளூர் சுற்றுலாத்தலம், அங்க எந்த ஒரு பாதுகாப்பு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி ஒரே ஒரு காரணத்துக்காண்டி ஜம்மு காஷ்மீர் மாநில உத்தரவோட தான் அங்க இருந்து சிஆர்பிஎஃப் அகற்றப்பட்டது. அதை யார்கிட்ட கொடுத்தோம்னா ஜம்மு காஷ்மீர் போலீஸுக்கு அங்கே கொடுத்துட்டோம். நீங்க தான் அங்கே பாதுகாப்பாளர்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு தடை செய்யப்பட்ட பகுதின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த சுற்றுலா பயணிகள் நாங்கள் கூட்டு போகக்கூடாது. அப்படி கூட்டு போனா இருந்தால் பாதுகாப்பு படைக்கு தெரிவிக்கணும். அப்படி தெரிவிச்சா கண்டிப்பாக வந்திருக்கும். ஆனால் திட்டம் போட்டு நடத்தப்பட்ட கொலை அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் இதுதான் காரணம் அங்கே வேற ஒன்றும் இல்லை. யாருமே இதை பற்றி பேச முன் வரல. நான் ஏன் முன் வரேன் அப்படின்னா, நாட்டுப்பற்று இருக்கிற ஒருத்தன் பேச முன் வரான். சரி, ஓகே, நான் தெரிஞ்ச விஷயம் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சீமானனை சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு சிந்து நதியை நீங்கள் நிப்பாட்டிக்க கூடாது, அது தப்பு அப்படின்னு சொன்னார். 30 கோடி மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொன்னார். அண்ணே, 30 கோடி மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு அந்த மக்களாலேயே தேர்ந்தெடுத்த பாகிஸ்தான் பிரதமருக்கு அறிவில்லையானே? அவர் யோசிச்சிருக்கணும்ல. தாக்குதல் நடந்ததுக்கு முன்னாடி அவர் யோசிச்சிருக்கணும். 30 கோடி மக்களுக்கு நம்ம ஆபத்து வரும்னு அவரே யோசிக்கல. சொந்த நாட்டு மக்களை, சொந்த நாட்டு பிரதமரை யோசிக்காத போது தமிழ்நாட்டில் எங்கேயோ நின்றுக்கிட்டு, சொல்லப்போனா ஒவ்வொரு மாவட்டத்துல ஒரு வாட்ஸ்அப் குரூப் நடத்திட்டு இருக்க உனக்கு ஏனே இவ்வளோ அக்கறை? அந்த அக்கறை சொந்த நாட்டு மக்கள்கிட்ட காமியானே. பாவனை 27 மக்கள் அவங்க கொல்லப்பட்டு அங்கே செத்து கிடக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் செத்தவங்க எல்லாமே ராணுவ வீரர் தான். ஏன்னா நாட்டுக்காக செத்தான் ராணுவ வீரன், அவங்க நாட்டுக்காக செத்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சல்யூட் அடிக்கணும் ஃபர்ஸ்ட் செத்தவங்களுக்கு. அவங்க தியாகி என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா நீங்க என்ன அப்படின்னா, அந்த மக்கள் நினைச்சு பாருங்கன்னு, செத்தவன் குடும்பத்தை நீ நினைச்சு பார்க்கலையானே? என்னன்னே அர்த்தம்? அது நியாயம்? அப்புறம் திருமாவளவன் பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி பேசுறாரு, மாவோயிஸ்ட்டை பத்தி பேசுறாரு. மாவோயிஸ்ட்டை சண்டை போடக்கூடாது. அண்ணே, மாவோயிஸ்ட்டை பத்தி நீங்க பேசுறீங்களோ என்ன தெரியும்? 2010 76 சிஆர்பிஎஃப் வீரர்கள் செத்து 76 குடும்பம் தாலி எடுத்து விதவையா இருந்துச்சுனே. அப்ப எங்கனே போனீங்க நீங்க? அப்ப ஏன் கண்டனம் தெரிவிக்கல? மாவோயிஸ்டுக்கு ஏன் விசுவாசம் இருக்கீங்க? ஒரு பக்கம் மாவோயிஸ்டுக்கு விசுவாசம், ஒரு பக்கம் தீவிரவாதத்துக்கு விசுவாசம், ஒரு பக்கம் அந்நிய நாட்டுக்கு விசுவாசம். எப்ப நம்ம நாட்டுக்கு விசுவாசமா இருப்பீங்க நீங்க? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப நடக்கிற ஆட்சி மாறலாம், எப்பனாலும் மாறலாம். பிஜேபியோ காங்கிரஸோ எனக்கு பிரச்சனை கிடையாது. எந்த ஆட்சி இருந்தாலும் ராணுவ வீர மக்களுக்கு நிப்பானே. இப்படி பேசிட்டு இருக்கும்போது உங்க மேல எந்த ஆக்ஷன் எடுக்கலாம் என்ன அர்த்தம்? உங்களை இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுறாங்க, இன்னும் பேசுங்கன்னு. ஏன்னா நீங்க ஒரு கர்வத்துல பேசுவீங்க. 2 எம்பி வச்சிருக்க உனக்கு இவ்வளவு திமிரு இருக்குன்னா, நாடு முழுவதும் 300 எம்பி வச்சிருக்காங்கண்ணே. அவன் நினைச்சா என்னென்ன செய்ய முடியும்? என்ன தமிழ்ல பேசுறீங்க, ஹிந்தியில மொழிபெயர்க்க முடியாது. 2 நிமிஷம் ஆகாதானே உங்க வீடியோ ஹிந்தியில மொழிபெயர்த்து நான் போய் அமித்ஷா ரிப்போர்ட் பண்றதுக்கு? என்ன பண்ண முடியும்? பார்த்து பேசுங்க வார்த்தைய. இல்லைன்னா அப்படின்னா நான் சொல்லல, நாடு கடத்தப்படுவீங்க பிரதமர் மோடியால. நன்றி, வணக்கம்.